வெல்கம் டு தேஜாஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பிங்க் கலர் ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இப்போ அதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ண அப்புறம் நம்ம பேர்டோட ஷேப் வரைய போகிறோம். அப்போ நமக்கு ரெண்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பீக் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதோட டெயில் பார்ட் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அதை கட் பண்ணிடலாம். நம்ம வரைஞ்ச பிளேஸை மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். இப்போ எல்லோ ஷீட் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஒரு கலர் கொடுக்கறதுக்காக நம்ம அதே வச்சு ட்ரேஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு சைடுக்கும் வேணும். இப்போ அந்த பார்ட்டை நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பேப்பரில் கட் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு டெயிலுக்கு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுங்கிறதுக்காக. ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் அதோட ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ரெண்டு சைடும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம அதையும் ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஃபெதர்ஸ் மாதிரி வரைய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம் ரெக்டாங்கிளாக. இப்போ கர்வாக வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த பென்சில் மார்க்கிங் தெரியாததுக்காக நான் இந்த பக்கமாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அது வேணும்னா ரப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன சர்க்கிள்ஸாக நான் 4 சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்கிறேன். அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண சர்க்கிள்ஸை நாம் அந்த ஃபெதர்ஸில் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப ப்ளெயினாக இருக்கும். நெக்ஸ்ட் நாம் ரெட் கலர் பேப்பர் எடுத்து பீக் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பீக்கையும் இன்சைடாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ கூகுள் ஐஸ் எடுத்து ரெண்டு பக்கமும் ஸ்டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன த்ரெட்டோ இல்லை ஸ்ட்ரிங்கோ ஏதாவது எடுத்துகிட்டு நாம் இப்போ அந்த ஃபெதர்ஸை அட்டாச் பண்ணலாம். அப்போ அந்த த்ரெட்டையும் வச்சு நாம் இப்போ ஸ்டிக் பண்ண போகிறோம்.
இப்போ ஸ்டிக் பண்ணியாச்சு. இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எங்கே வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.